சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்று இரண்டாவது நாளாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை காரணமாக வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இது குறித்த செய்தியினை சற்று விரிவாக பார்க்கலாம். கடல் போல் காட்சியளிக்கும் பிரதான சாலைகள், ஸ்தம்பித்த வாகன போக்குவரத்து. சென்னையில் நேற்று பெய்த கனமழையின் விளைவுகள்தான் இவை. சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதனால் தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், அடையாறு, கிண்டி, கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பல இடங்களில் நடைபாதையை தாண்டி மழைநீர் ஓடியதால் பாதசாரிகள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகினர். நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட இடங்களில் மரம் முறிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் மழை பெஞ்சு தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களால் வண்டி ஓட்ட முடியல, ரொம்ப சிரமமாகவும் இருக்குது. பொதுமக்கள் ரொம்ப இடையூறுலாம் அவங்களும் பிளாட்ஃபார்ம் நடக்க முடியாமல் ரோட்டில் நடந்து போகிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா எங்களாலையும் வண்டி ஓட்ட முடியல. அதனால் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தினா நல்லாயிருக்கும் சார். இப்போ டிராஃபிக் அதிகமாக சார், மழை பெய்யறதுனால டிராஃபிக் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ தண்ணி போகிறதுக்கு இடங்க வழி கிடையாது. எல்லா ரோடெல்லாம் ஜாம் ஆகிக்குது, ஃபுல்லாக மழைக்கெல்லாம் ஜாம் ஆகிக்குது. இதனால் தண்ணி போக மாட்டேது. எப்போ மழை வந்தாலும் ஃபுல்லாக ஜாம், லைட்டாக மழை பெஞ்சோட டிராஃபிக் ஃபுல்லாகிடும். 1 மணி தான் டிராஃபிக் இல்லையோ சார். இல்லை சார். கோயம்பேட்டிலிருந்து வெளியூர்களுக்கு செல்ல குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்பட்டதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். இதனால் கொட்டு மழையில் பல மணி நேரம் காத்திருக்க நேரிட்டதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டும் உரிய பதில் கிடைக்கவில்லை என்பது அவர்களின் புகார். வேளச்சேரிலேருந்து ஆக்சுவலாக நான் இப்போ ஊருக்கு போகணும், திருச்சி போகணும். திருச்சி போய் பார்த்தா ஃபுல்லாக ரெஸ்ஸாக இருக்குது. வண்டி ஃபுல்லாக அவ்வளோ மக்கள் இருக்காங்க. அவங்கவுங்க ஃபேமிலியோடு படுத்துட்டு இருக்காங்கண்ணா. ஆனால் யாருக்கும் பஸ் இல்லை. உள்ள போலீஸ்காரங்களும் போய் பேசி பார்க்குறாங்க. யாருமே பேசி பார்க்குறாங்க. யாருமே அவங்க ரெஸ்பான்சிபிளே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டாங்க. கண்டக்டர் டிரைவருக்குள்ளே சண்டை நடக்குது. அங்கே கடலூர் போகிறேன் சார். கடலூர் போகிறேன்னா பரவாயில்ல, பாண்டி 9 மணிலேருந்து நிற்கிறேன் சார். நான் ஒரு பஸ்ஸில் விடல சார், எல்லா பஸ்லையும் இறக்கி விட்றாங்க சார். ஆமாம் சார், நான் எப்போ சுற்றி வரேன் சார். ஒரு பஸ்ஸில் கூட ஏற்ற மாட்டாங்க சார். எவ்வளோ கெஞ்சிறேன் சார், ஒரு டிக்கெட் தான் ஏற்றுங்க சார், கடலூரில் போய் நீ இறங்கிறேன்றா இல்லைன்றாங்க சார். எவ்வளோ நேரம் சார் இதை மாதிரி ஏன் இதை பண்ணுறாங்க இந்த வாட்டி? 2 பஸ் 3 பட்டு அடைச்ச பஸ்ஸா விட்டாங்க. அடைச்ச பஸ்ஸா விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எப்படி டிரைவரும் கண்டக்டரும் உள்ள இருக்கிறாங்க. கொஞ்சம் பேருமா விடுறாங்க. இது கேட்டதுக்கு இல்ல பதிவு பண்ணியிருக்கான்றாங்க. பதிவு பண்ணதுக்கு சீட்டெல்லாம் கிடையாது. மழைநீர் வெளியேற வழியில்லாததாலேயே சாலைகளில் மழைநீர் தேங்கியதாக கூறும் பொதுமக்கள் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே சாலைகளை பராமரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் விபத்துகளை தடுக்க போர்க்கால அடிப்படையில் மின்கம்பங்களை சரி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.